முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருத்தம் ரொம்ப நடக்குது. கேமரா நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றதுல உடைஞ்சிருக்கு. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றதான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும் பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படிக்கிற நம்ம பார்க்ல உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து அசமெண்ட் வந்து நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அது வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும், ஒரு காப்பாளருக்கு. அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டோஸ் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டோஸ் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாமளும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அது யாரும் காதல போடுறது கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாலும் அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம்ல சரியா கிளீன் பண்றதுல உடைஞ்சிருக்கு. அதே போல கைவரி பாத்தீங்கன்னா சார் இருக்கு சார், இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார், ரிப்பேரா இருக்கு சார். இப்ப வாங்க சார், மேல போக பார்ப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான தகவல் கல்லூரியில் தமிழ் துறை 2ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருத்தம் ரொம்ப நடக்குது. கேமரா ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அந்த சைடுல ஒரு கேமரா இருக்குயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்குயா. அது வந்து கவரே ஆக மாட்டேங்குது. இங்க வந்து திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர்